ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காலர் மைக். அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம காலர் மைக் சேனல்ல பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல்ல பாருங்க. இன்னைக்கு அந்த நாகப்பட்டினத்தை நோக்கி புயல் கரையை கடந்திருக்கிறது. கரையை கடந்து திருவாரூர் வந்து திருவாரூரிலும் புயல் கரையை கடந்திருக்கிறது. கப்பல்ல புயல் வந்தா பாத்திருக்கீங்க, இன்னைக்கு விமான ஏறி புயல் வந்திருக்கு இல்லையா அப்படின்னு சொல்றாங்க அவங்க தொண்டர்கள். சரி, ரைட்டு. நம்ம இப்ப நான் சிம்பிளா விஜய் சார் பேசுறது சரியா இருக்கா, எப்படி இருக்கு பாக்குறது? இல்ல, இன்னைக்கு உண்மையாலுமே இத்தனை மீட்டிங்ல அது ஒரு மாநாடுல பேசின பேச்சுக்கும் இந்த போன நடந்துச்சு பாருங்க மீட்டிங்க்கு இன்னைக்கு பார்க்கும்போது உண்மையாலுமே இன்னைக்கு கொஞ்சம் சிறப்பாகவே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு தான் உண்மையாலுமே டிஎம்கே நேரடியா தாக்கி பேசியிருக்கிறது உண்மை. அதெல்லாம் நான் வந்து விஜய் மேல 1000 விமர்சனம் வச்சிருந்தேன். ஆனா இது எனக்கு எப்படி இருக்குன்னா, இதுதான் அரசியல். பண்ற தப்பை எடுத்து காட்டணும் மக்கள்கிட்ட. இப்படி பண்ணுங்கதாயா நாங்க போன வீடியோல சொன்னோம். நம்ம போன வீடியோல அவரை தாக்கலங்க. இதெல்லாம் நீங்க செய்ய மாட்டீங்க, இதெல்லாம் நீங்க செஞ்சாலும் தான் கேள்வி கேட்டோம். அதுதான் நம்ம இந்த கூட்டங்கள் எல்லாம் பண்ணிச்சு. நல்ல சில புரிஞ்சுக்கிற ஃபேன்ஸ் தான் புரிஞ்சுக்கிறாங்க. சில சுத்தமா அடிப்படை அறிவு இல்லாத சில பேர் இருக்காங்களா உள்ள இருக்காங்க. என்ன சொல்றேன்னா, மீனவரை பத்தி பேசிருக்காங்க. கண்டிப்பா அஜய் பாலாஜி பேசிட்டாருதான். என்ன தமிழக இருக்கட்டுங்க, ஏதோ புதுசா பேச முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பண்ணணும், எல்லாரும் பேச ஒரு பேசுறாரு. தமிழக பத்தி பேசினாரு. பரபரப்பு. இது இந்த மாவட்டம் வந்து மத நல்லிணக்கமான ஒரு மாவட்டம். அனைத்து மதமும் சமமா இருக்க மாட்டாங்க. உண்மைதான். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி நீங்க புதுசா பேசியிருக்காரு அவர். அது வந்து நாங்க இப்படிதான் எதிர்பார்க்கிறோம். ஒரு விஜய் சார் வந்து ஒரு புதுசா சினிமாலே ஒரு அரசியல் வந்தாங்க அப்படின்னா சினிமா பாணியில பேசாதே, கொஞ்சம் அரசியல் பாணியில பேசணும்னு சொல்ல வரும். ஆனா இன்னும் சினிமா பாணி இருக்கு. சினிமா பாணி இருந்தாலும் போன தடவைக்கு இந்த தடவை பரவாயில்ல. ஆனா எனக்கு நான் விஜய் சார் அரசியல் எட்ட வச்சுன்னு ஒரு சினிமா ரசிகனா பார்த்தானே ஜாலியா இருந்துச்சு. அவர் பேசுறது நக்கல் பேசினாரு. எனக்கே வந்து நீங்க காட்டுறீங்க, எனக்கே பயம் காட்டுறீங்களா? அது வந்து அந்த நக்கல் அரசியல் பண்ணாதான் ரீச்சிங் அதிகமா கிடைக்கும். அது மாதிரி சில விஷயங்கள்லாம் அதை பண்ணார். புரட்சிகரமாச்சுன்னு கேட்டீங்கன்னா சொன்ன ஏதோ இந்த மக்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசி கன்வென்ஷன் பண்ணாரு. அது எப்படி இருந்து ரெண்டே பேருக்கு தான் போட்டி. ஒன்னு டிவிக்கே, ஒன்னு டிஎம்கே. அது வந்து அவங்களா சொல்லுவாங்க, ஒன்னு டிஎம்கே அப்படின்னு யாரை தாக்குனாருன்னா, ஒரு சில கூட்டங்களுக்கு என்ன பண்ணும், இவரை சண்டை போடுற வருது இல்ல, யார் நம்ம சீமானந்தன் தான். அவருக்கு வந்து சொல்லாம சொல்லிட்டாரு, நான் உங்க கூட சண்டை போடல தம்பி, நான் அங்க போற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல, இது என்டிகேவும் ஒரு போர்ட்ல இருக்குதான். அவங்க கன்சிடர் பண்ணலாம். ஆனா அவர் கன்சிடர் பண்ணல, அதை விட்டலாம். அதை ஏன்னா அவர் வந்து என்ன பண்ணா டிஎம்கே ஃபோக்கஸ் பண்ணி வராரு. ஆனா இன்னைக்கு டிஎம்கே வந்து உண்மையை எதிர்த்து பேசுறது நம்ம யாரா வராங்கன்னு பார்க்கும்போது இவர் எதிர்த்து இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்காரு. இது உண்மையாலுமே வருது. ஆனா என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல விஷயம், 4 நாள் டைம் இருக்கு. இந்த 4 நாள்ல உங்களால ஒரு எக்ஸாமுக்கு பசங்க எவ்வளவு ப்ரிப்பேர் பண்றாங்க நல்லா யோசிப்பாங்க. ஒரு எக்ஸாம் எழுதணும்னா அது எக்ஸாம்ல பார்க்காம எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இன்னமும் ஏன் சார் பார்த்து படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த கேள்வி கண்டிப்பா இருக்கு. அவர் மேல பயங்கர விமர்சனம் இருக்குது. அவர் பார்த்து படிக்க பரவாயில்ல, கொஞ்ச நாள் போகட்டும், பழகும். அவரு ஐயா, யாருக்குமே தெரியாது இந்த என்ன நடக்குது யாருக்குமே தெரிய போது கிடையாது. ஆனா என்ன பண்ணணும்னா, இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் எல்லாருமே வந்து தயாராவாங்க இல்லைங்களா? இவங்க தயாராகி வந்து இதை பார்க்காம படிச்சு போயிடலாம். ஆனா பேசுறது 10 நிமிஷம் தான். 10 நிமிஷம் அசல்ட்ட பேசலாம். ஏன்னா என்ன பிரச்சனைக்குன்னு மக்களுக்காக நீங்க இறங்கி பார்க்கும்போது அந்த பிரச்சனை பெருசா. அதே மாதிரி பேசினாரு. இங்க வந்து கோடியக்கரை நாகப்பட்டினம் வந்து நல்ல வந்து ஒரு டூரிஸ்ட் இடம் போற இடம், இது வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக்கலாம். அது இல்லாம வந்து இப்பதான் முதல் முறையா ஈழத்தமிழர்களை பத்தி பேசிருக்காரு. நம்ம நாட்டுல இது ஒரு விஷயம் இருக்குங்க. அட்லீஸ்ட் தமிழ் தேசம் சொன்னாரு, தமிழ் தேசமும் ஏற்கிறேன் சொன்னாரு. அட்லீஸ்ட் இன்னைக்குதான் அந்த வேலையை காட்டுறாரு. இன்னைக்குதான் உண்மையால கடல் பக்கம் ஓரம் வந்திருக்காரு. ஐயா, இன்னைக்குதாங்க அந்த ஈழத்தமிழத்தை பத்தி பேசியிருக்காரு. அந்த மாதிரி வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த தமிழர்களை பத்தி பேசியிருக்காரு. நாகப்பட்டினம் மீனவர்களை பத்தி தமிழர்களா இவங்களாம் சொல்லிட்டு பேசியிருக்காரு. அதெல்லாம் நிச்சயமா இந்த மாதிரி நீங்க இது இப்ப நீங்க எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணி பேசுறீங்க, அந்த போனதுல பேசலாம். அதே இன்னொரு கேள்வியும் இருக்கு. என்னன்னா, அவரே சொல்லிட்டாரு, என்ன கேள்வி பண்ணி கேட்கிறேன் அப்படின்னா, நீங்க கேள்வி கேட்குறீங்கன்னா அதுக்கான பதிலும் சொல்லுங்க அதே இடத்துல. அப்புறமா எது நடைமுறைக்கு சாத்தியமோ அது வந்து எல்லாம் செய்யலாம். நடைமுறை சாத்தியம் எல்லாம் செய்யலாம். நடைமுறைக்கு சாத்தியமே இல்ல ஒரு விஷயம் இருக்கு, அதை தான் மக்களுக்கு ஆட்சியா கொடுக்கணும். அதாவதுங்க ஒரே விஷயம் சொல்றேங்க, எதுவுமே சாத்தியம் விஷயமே இப்ப நடைமுறை சாத்தியம் அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், சொல்லுங்க. இப்போ வந்து என்னன்னா, நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத விஷயம் என்னது, எல்லார் வீட்டிலையும் ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுக்கறது நடைமுறைக்கு சாத்தியமா இல்லையா? 100% சாத்தியம்தான். அப்ப இது என்ன பண்ணிட்டு தான் இப்ப சாத்தியங்கிறது இதுதான் கொண்டு வந்து நிக்கணும், அவர் முன்னாடி வந்து நிக்கணும். இல்ல, நான் ஒண்ணு சொல்றேங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா வீட்டுக்கு நான் பண்ணுவேன், இதுதான் நல்லா சாத்தியம். ஆனா இத்தனை வருஷமா இது செய்ய முடியாது சொல்லிட்டு இருக்காங்க, இதை நான் உடைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இவருக்கு இவ்வளவு கரெக்டா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பிரச்சனை கிடையாதுங்க. அவங்க எல்லாம் எல்லாருமே இந்த பத்தி பேசுறதா. நீங்க என்ன பேச எதிர்பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, என்ன நீங்க செய்ய போறீங்க? நீங்க சொல்ற மாதிரி வீட்டுக்கு ஒரு கண்டிப்பா வேலை வாய்ப்புல வீட்டுக்கு ஒருவருக்காவது கவர்மெண்ட் அரசு வேலை கண்டிப்பா கொடுங்க. தொழில் முனைவர்கள் அதிகமாக்குவேன். நீங்க அவங்களை விமர்சனம் பண்ணுங்க, பண்ணிட்டு இந்த விஷயம் சொல்லுங்க, இவங்க எல்லாம் செஞ்சுட்டாங்க, ஆனா இது எல்லாத்தையும் நான் செஞ்சு காட்டுவேன், அப்படி நீங்க பேசினா. ஆமா,
இது நாங்க சாத்தியம் சொல்ல மாட்டோம், ஏன்னா இன்னும் உங்களுக்கே தெரியலன்ற மாதிரி அப்புறம் மக்கள் கேட்பாங்க. அதுதான் நம்ம கேட்க வரோம். ஏன்னா இதுக்கு மேல நீ மறைச்சு வச்சு ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. ஓப்பனா அடிக்கணும், அவ்வளவுதான். ஐயா வந்துட்டீங்க, உள்ள களத்துக்கு வந்துட்டீங்க. இனிமே என்னன்றத பிராங்கா ஒரு 6 பேசுங்க. மாசம் தான் இருக்கு எலெக்ஷன்ஸ். 6 மாசம் நீங்க சிஎம் ஓட்டு போட எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. எனக்கு என்ன டவுட்டா இருக்குன்னா, இவரை பின்னாடி யாராவது ஏக்குறாங்களோன்ற மாதிரி நல்லா பேசுறாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தயக்கம் சில விஷயங்களை காட்டுறாரு. பட்டு இப்ப சிஎம் சார் இன்னும் எதிர்த்து பேசலாம். சிஎம் சார்னு பேசவே தேவையில்ல. என்ன இதுல பேசினாரு பாத்தீங்களா, அவர் ஊர்ல திருவாரூர்ல அங்கேயே போயிட்டு யார் ஊர் தெரியுமா, எங்க இருந்து என்ன பண்றாங்கன்னு அது ஒரு விஷயம் சொல்லினாரு. ஒரு திருவாரூர் தேரை வந்து தமிழ்நாடு கட்டியா போட்டு தடுக்க மாதிரி தடுத்துருக்கீங்க நீங்க. அது சூப்பரா இருக்குது. அதெல்லாம் உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. அதான் இன்னைக்கு நாங்க விமர்சனம் பண்ணலாம் தான் நினைச்சோம். ஆனா இன்னைக்கு அவர் பேசின விதம் எப்படின்னா, போன தடவை இந்த தடவை மாறுபடாத எங்களுக்கு விஷயம் அதான். நாங்க இப்படிதான் ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோமோ அந்த மாதிரி தான் பேசுறாங்க. ஆனா இன்னமும் அவங்கள்ட்ட இந்த சினிமா சாயல்ன்றது கொஞ்சம் அதிகமா இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல, அதான் பிரச்சனை. அந்த பிம்பத்தை உடைக்கணுங்க. இப்ப விஜய் சார் பார்க்கணும், நான் சினிமாக்காரன் இல்ல, உங்களுக்கான ஒரு தலைவன், அப்படி சினிமா பிம்பத்தை உடைக்கணும் அவரு. இப்ப இவர் பேச ரசிகர்களுக்கு ஓகே. இப்ப ரசிகர் மனநிலை பேசாம எங்களுக்கு சந்தோஷமா செஞ்சுட்டேன் பாத்தீங்களா, இல்ல அது செஞ்சாரா இல்ல அப்படின்னா சினிமா பாணினா இருக்காது. இந்த மாதிரி எங்களை மாதிரி பொதுநிலையான மனநிலையில இருந்து பார்க்கும்போது இது கொஞ்சம் கம்மியா இருக்கு. பாக்குறப்ப என்னடா எல்லாம் பேசுறாங்களே, இது போற இப்படிதான் தெரியும். அப்ப நீங்க என்ன சொன்னீங்களே, செஞ்சீங்களா சார், அது அவரோட ஸ்லாங். அதான் ஆனா சினிமா ஸ்டைல மாத்தி மக்கள் ஸ்டைலுக்கு வாங்கன்னு சொல்றோம். இல்ல, ஏன்னா வழியில பேசுறவன் நக்கல் பண்ண மாட்டான், எதிர்த்து கேள்வி கேட்பான். என்ன சொன்னீங்க, செஞ்சீங்களா அப்படின்னு கேட்பான். நீங்க இதை சொன்னீங்க, செஞ்சீங்களா சொல்லி. இந்த விஜய் சாரோட பேச அந்த வழி தெரியல. இதுதான் பிரச்சனை. இது ஒட்டுல பாத மக்களுக்கு ஏதோ ரசிகர்களுக்கு ஒட்டலாங்க, எங்களை மாதிரி சாதாரண மக்களுக்கு அது ஒட்டுல சரியா. ஏன்னா நக்கல் நகண்டெல்லாம் ரசிகர்கள் கூட்டமே ரசிச்சுட்டு போயிடாது. அணில் குட்டி, அணில் காக்கா குஞ்செல்லாம் ரசிச்சுட்டு போயிடும். எங்களை மாதிரி ஒரு பொதுவான ஒரு மனிதன் ஒரு வாக்கு செலுத்தலாம் அப்படின்னு நினைச்சா இவர் ஒரு புரட்சியா இருக்கும். நாங்க இப்ப இவரு ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் மாடல்ல பேசுறாருங்களா, புரட்சியா கத்துறாங்க. இப்ப இவரு ஏன்னா கத்துலன்னா புரட்சி வராதுங்க. இங்க ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப உதாரணத்துக்கு என்ன ஒருத்தவங்க அடிக்கிறாங்க இல்லையா, உங்க வீட்லயே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துச்சுங்களா, அப்போ கோவம் வரும் என்ன பண்ணுவான், புரட்சிகரமா கத்தி பேசுவான். அமைதியா அவனை பேச மாட்டான், நடிப்புலதான் அமைதியா கோவப்பட்டு நைஸா போறது. அப்ப அந்த புரட்சி எப்படின்னா நமக்கு ஒரு அனுபவம், அது நம்ம மக்கள் கஷ்டப்படுறாங்கன்றத மைண்ட்ல நீங்க இங்க ஏத்துட்டீங்கன்னா அந்த புரட்சி தானே வெடிக்கும். நானுமே என்ன சொல்ல வரேன்னா, ஏன் ஒரு புரட்சியா வரமாட்டேன்னா, இவர் என்னன்னா மக்களோட மக்களா இணையலன்னு. பொண்ணு சிம்பிளா ஒரு விஷயம் ஒரு ரசிகர் மாலை பொண்ணுன்னு சொல்றாரு, தன் தலைவனுக்கு வரவேற்றுக்கு மாலை பொண்ணு சொல்றாரு. அப்ப என்ன பண்ணலாம், நீங்க அந்த மாலையை இன்னொருத்தன் வாங்கி நீங்களே போட்டு போலாம். அந்த ரசிகனை தூக்கி வேலையில ஏத்து மேல கொண்டு வந்து அவன் கையில போட்டு சொல்லிட்டு போ. அவன் காலம் ஃபுல்லா அதை பார்த்துட்டு பெருமைப்பட்டு இருப்பான். ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்ல. ஏன்னா அப்பதான் மக்களோட மக்களா இருக்க முடியும். தலைவன் பாரு என்ன மேல ஏற்றிடான் பாரு, அப்படி மக்களோட மக்களா எல்லாருக்கும் தோணும். இவர் இன்னும் கொஞ்சம் மெர்ஜாகாம இல்ல, அந்த கேரன் கீழே இறங்கி வாங்க நீங்க ரோட்ல. ஏன் என்ன பண்ண போறாங்க, மிஞ்சி போனா உங்களை கட்டி பிடிப்பாங்களா, அரவணைப்பாங்க, சட்டையை கிழிப்பாங்க போட்டோம். எப்படி மக்களுக்கு எப்படி ஓட்டு வாங்குறதுக்கு நம்ம எவ்வளவு முக்கியம் சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா, அது ஒரு விஷயம் இருக்குல்ல. அதே மாதிரி நம்ம மக்களோட மக்களை கலக்கணும் அப்படின்னா அதுக்காக மக்கள் கூட போயிட்டு எம்ஜிஆர் சார் செஞ்ச அந்த காலம் செஞ்சாங்க என்ன கேட்டீங்கன்னா, அந்த மக்கள் போய் ஒரு வீடு போய் சாப்பிடுறது, அந்த மாதிரி ஒரு தோரணம் பண்ணாங்க. அதெல்லாம் அந்த காலகட்டத்துல இந்த அரசியல் வேற. இப்ப நான் சொல்றேன் ஒரு சிம்பிள் விஷயம் தான். இப்ப அவரு டவுனுக்குலாம் போறாருல, அதே ஊர்ல இருக்க டவுனுக்குலாம் போறாரு. நாகப்பட்டினம் டவுனுக்கு போறாருல, 5 நாள் நாகப்பட்டினம் டவுனுக்கு போக மாட்டாரு, ஒரு நாள் இடையில ஒரு கிராமத்துக்கு போயிட்டு வரலாம். இதுதான் நான் சொல்ல என்னோட கருத்து தான். ஒரு நாகப்பட்டினம் ஒரு கிராமம் இருக்க ஒரு ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் இடம் இருக்கும்ல, அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அங்க உள்ள மக்கள் டூரிஸ்ட் ஈர்க்கப்படுவாங்களா. நீங்க ஒரு மிகப்பெரிய விமர்சனம் சொல்றீங்களா, ஒரு கெரியர் உச்சம் சொல்றீங்களா, அப்ப அந்த உச்ச நட்சத்திரம் அங்க போனா அங்க இருக்க ஒரு தொழிலாளிகள் ஒரு வேலைவாய்ப்புல கொஞ்சம் பூஸ்டப் ஆகும். அதை பண்ணுங்க சொல்றேன். இப்ப ஒரு ஊர்ல மக்களுமே உங்களுக்கு வாக்களிச்சு ரெடியா இருப்பாங்க. அதாங்க இப்ப ஒரு ஊர்ல ஒரு பிரச்சனை, மெயின் ஏரியால உட்காந்து பேசுறதுக்கு பர்மிஷன் கேக்குறாங்க, கொடுக்கல. பொதுவாக ஏன் சொல்றோம்னா இது இப்ப பண்ணாதான் உண்டு. இப்ப என்ன பண்றாங்க, ஒரு சில இடத்துல இப்ப விஜய் சார் ஒரு ஆதங்கத்தை ஒரு 10 நிமிஷம் பேசினாரு, 10 நிமிஷம் அவர் சொந்த ஆதங்கத்தை தான் கூட்டிட்டு இருந்தாரு. ஆமா, அது பர்மிஷன் தரல. இது சார் இந்த பர்மிஷன் தராத விஷயம் உங்களுக்கு மட்டும் கிடையாது. நாங்களே என்னுடைய ஒரு நண்பருடைய கடைக்கு பேனர் வைக்க போனோம். அந்த பேனர் வைக்கிறதுக்கு பொதுவா போலீஸ்காரங்கள்ட்ட அவ்வளவு பர்மிஷன் கிடைக்காது. ஏன்னா பொதுமக்களுக்கு பிரச்சனை தான் பார்ப்பாங்க. நீங்க அரசியலுக்கு வந்தாலும் உங்களுக்கு ஆளுங்கட்சியோட எதிர்ப்பு சேர்ந்து வரும். இப்ப எங்களுக்கு இதை நீங்க தொடச்சதுல ஒரு விஷயம், தொடச்சதை நீங்க தள்ளிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்றதான் மெயினா போக்கஸ் பண்ணி பேசும்போது உங்க குறைகளை பேசி உங்க ரசிகர்கள் என்ன பண்றீங்க,
உங்க போய் இருக்க ரசிகர்ல மட்டும் தான் இருக்க செய்றீங்க. இது நாங்களா பொதுவா நாளைக்கு எப்படி தெரியும்னா என்னடா இவர் அவரை பத்தி பேசிட்டு இருக்காரு அப்படின்ற எண்ணத்தை கொண்டு வரும். அதே மாதிரி நீங்க போடுற மீட்டிங் கிராமப்புறங்களை போலாம். அவர் சொன்னா கிராமப்புறம் நிறைய மைதான மாதிரி இடம் கிடக்கு. நீங்க அழகா அந்த வயல்ல கொண்டு போயிட்டு வண்டி நிறுத்திட்டு அழகா பேசலாம். அந்த மக்களுக்கான இடையூறவே இருக்காது. சொல்ல உண்மைதானே. இன்னும் வயல்வெளிகள் இருக்கு, அறுவடை பண்ண காலகட்டம் இது. அதுவும் இல்லாம நிறைய இடங்கள் சும்மாவே இருக்கு. அந்த மாதிரி இடங்கள்ல அழகா வண்டி வேனை கொண்டு உள்ள நிறுத்தினீங்கன்னா அழகா நீங்க போட்டு பேசிட்டு போலாம். அந்த கிராம மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்ப விஜய் சார் வந்து நம்ம ஏரியாவுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றது இதுதான் அரசியல். இதுதான் அரசியல் கோட்பாடு. வேன்ல வந்து பிரைவேட்ல வந்து வண்டியில இறங்கிட்டு கார்ல இருந்து உள்ள வந்து பேசிட்டு சொகுசான பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குதான் விமர்சனம் அதிகமா வைக்கப்படுறதுக்கு காரணம் மக்கள ஒன்று கலக்கல. இது எப்படி ஒட்ட மாட்டேங்குது. கரெக்டா சொன்னீங்க. இப்ப என்ன இது வந்து பட்டு தாமரையில உள்ள நீர் துளிமா சொன்னார்ல, இவரு தான் இப்ப பட்டுப்படாத மாதிரி நான் மேல நிக்கிறேன்னா கீழே நிக்கிறேன்னா அப்படிலாம் கிடையாது. நீங்க என்னன்னா நீங்க போய் பேசுங்க, இந்த மாதிரி இடங்களை போக்கஸ் பண்ணுங்க, அந்த ஒரு வளர்ச்சி ஆகும். இப்ப சிம்பிளா இப்ப விஜய் சார் வந்து ஒரு கிராமத்துல வராருன்னு வச்சுக்கலாம். அந்த கிராமத்து உட்புறத்துல ஒரு ரோடு வந்து கொஞ்சம் ரோடு சீர்திருத்தப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல. இந்த கிராம பத்தி தெரிய வர வாய்ப்பு இருக்குல்ல. ஒரு ஒண்ணுமே தெரியாது கிராமத்துல நீங்க போறீங்க, இந்த கிராமத்துக்கு விஜய் போனாரு அப்படின்னா அந்த கிராமம் ஃபேமஸ் ஆகாம ஒரு சிம்பிள் கதிராமங்கல ஹைட்ரோ கார்பன் எடுக்க திட்டம் தெரியும். உங்க ஆட்சியில முன்னாடி பார்த்துருப்பீங்க. நீங்க அந்த இடத்துக்கு நேரா போங்க, அது ஈர்க்கப்படும். அந்த இடம் புரட்சின்றது அங்க வெடிக்கணுங்க. நீங்க வந்து இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க இந்த மாதிரி 10-11 அரசியல் நிறைய பேர் பண்ணிட்டாங்க. அதை நாங்க நிறைய பாத்துட்டோம். எவ்வளவோ அரசியல் நாங்க பாத்துட்டு வந்தோம். நாங்க சின்ன பிள்ளைல பாத்துட்டு வந்தாச்சு. நீங்களும் இதே மாதிரி பண்ணாம நீங்க ஒரு மாற்று அரசியல வருவீங்க எதிர்பார்க்கறோம். நீங்க மாற்றா வரல, இதே மாதிரி வருவான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல. ஆனா இன்னைக்கு பேசுறது எங்களுக்கு ஓகே தான். அந்த ஒரே பார்க்கும்போது ஓகே தான். திருவாரூர்ல வந்து பேசினாரு, இதுலயும் விவசாயிகள் பேசினாரு, விவசாயி பத்தி பேசினாரு, எல்லாம் பேசுறாரு. ரைட்டு. அந்த கொடியை கைட்டு தள்ள கட்டினாரு. ஏங்க ஏற்கனவே உங்க ஃபேன்ஸ் எல்லா ஃபேன்ஸ் சொல்ல, ஒரு சில ஃபேன்ஸ் சொல்ற தற்கொலைகள் சொல்றாங்க. காரணம் என்னன்னாக்கா அவங்க பண்ற வேலைகள் அந்த மாதிரி இருக்கு. அப்ப ஏன் இது அந்த கொடியை ஏன் வந்து துண்டை ஏன் வந்து தளபதி கட்டணும் அப்படி ஏன் கட்டக்கூடாது சொல்றேன்னா, ஏன்னா இப்பதான் என்டிடி வரத என்ன பண்றாங்க, ஒரு துண்டை தூக்கி அந்த அவருக்கு போட்டு அசிங்கப்படுத்துவான். ஆமா, அந்த மாதிரி இப்ப இதை பார்த்து நாளைக்கு உங்களை பார்த்துதான் அந்த மாதிரி கட்டுவான். நாளைக்குவான் அது தவறு. அந்த மாதிரி பண்ணுவார். துண்டை தோல்ல போடுப்பா, நெத்தியில கட்டிட்டு போனா நாளைக்கு ஒன்ன பார்த்து நிட்டு போனா நாளைக்கு நம்ம பேட்டிட்டு போனா என் தள்ளி பிடிச்சி கட்டுவான போல. அது நீங்களே உங்க கூட்டத்துக்கு ஒரு வழி துண்டை கட்டலாம். துண்டை அது என்னங்க ரவுடிஸ்ட் ஏங்க? அது ஒரு நாகரிகமா டீசெண்டா ஒரு உலகத்தை மாத்திட்டு வர நடுவில் நீங்க தலைவரே நீங்க இப்படி கட்டும் போது தொண்டை என்ன பண்ணுவோம், கழுத்தோடும் கட்டுவான். நல்லா பாருங்க, கட்டுவோம், காலில் கட்டுவான். அதுதான் துண்டு தானே. அதே புனிதமானது. அந்த என்டிடி அதை பத்தி கொஞ்சம் பேசிக்கணும்னு சொல்றது. ஏன்னாப்பா நண்பா இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க நண்பா, இது தவறு, அது பேசிருக்கணும். அது ஒரே ஒரு விஷயங்க. விஜய் சாருக்கு அசிங்கம் கிடப்பது யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில எல்லாத்துக்கும் இல்ல, ஒரு சில உங்க ஃபேன்ஸ் தான் மெயின் காரணமே. உண்மையிலே சொல்றேன், அந்த கொள்கை என்னன்னு தெரியாத சுத்தம்ல ஒரு சில ஃபேன்ஸ். அதுதான் இப்ப நிறைய பேர் விமர்சனம் வைக்கிறான். அவன் கொள்கை என்ன ஒரு 2 கொள்கை நீங்களே சொல்லிட்டு போங்க. இப்ப நம்ம இந்த வீடியோ எவ்வளவு பாசிட்டிவா பேசிருக்கோம், இதெல்லாம் விட்டுருவாங்க. நம்ம ஒரு சில பேர் நெகட்டிவ் சொல்ல, அதை பத்தின என்னென்ன இருக்குன்றது சுத்தி காட்டுறோம்ல, பேசவே தெரியாம அசிங்கமா வந்து பேசுவாங்க. ஆமா, அதெல்லாம் தாண்டி பேசுறேன். எங்களுக்கு நாகரிகம் ஒண்ணு இருக்கு, அரசியல் நாடகம் ஒண்ணு இருக்கு. இப்ப நான் வந்து விஜய் சாருக்கு ஓட்டு செலுத்துறேன் அப்படின்னா விஜய் சார் கிடையாது, அவர் சுத்தி இருக்க கிளை செயலாளர்கள், எங்க வார்டு கவுன்சிலர், இவங்க எல்லாம் இருக்காங்க. விஜய் சாருக்கு வாக்கு செலுத்தா இவங்க எல்லாரும் தான் என்ன பாத்துப்பாங்க. இவங்க எல்லாம் கேவலமான ஒரு இடத்துல இருந்தா நான் எப்படி விஜய் சாருக்கு வாக்கு செலுத்த முடியும்? சரி, ஆமா, நீங்க சொன்ன விஷயம். நீங்க விஜய் சார் சொன்னீங்க, விஜய் சார்ன்ற ஒரு பிம்பம் தெளிவான ஆளு. ஆனா அவருக்கு சுத்தி இருக்க கூட்டங்கள் தெளிவா இருக்கான்னு கேட்டா இதுதான் பிரச்சனையா. நாங்க என்ன சொல்றோம்னா, ஒரு தலைவன் சரியா இருந்தா ஆட்டோமேட்டிக் எல்லாரும் சரியா இருக்கணும். ஒரு தலைவன் சரியில்லைன்னா ஆட்டோமேட்டிக் இதெல்லாம் கேவலமாகும். நீங்க என்ன சொல்லிருக்கணும், தம்பி அந்த மாதிரி எல்லாம் கட்டெல்லாம் போக கூடாதுப்பா, யாருக்கு இடைஞ்சல் பண்ண கூடாது, எந்த பிரச்சனையும் கூடாது, மேல வேற மாத்த ஒழுங்கா வந்தோமா, கண்ணியம் பண்ணமா வந்தோமா இருக்கணும். அது ஒரு தலைவனுக்கு அடையாளம் என்ன தெரியுமாங்க? தலைவன் இப்படி கை கட்டினா இருக்கிறது இல்ல. நீங்க சொன்னா உங்க சொல் வார்த்தை எப்படின்னா அம்பு மாதிரி, நீங்க சொன்னா செயல்படணும். தம்பிங்களா செய்யாதீங்க, நான் கண்டிப்பா செய்ய மாட்டேன் தலைவரேன்னு சொல்லணும் அவங்க. ஆமா, அதுக்கு ரீப்ளை நீங்க உங்களுக்கு அவங்க அடிமை கிடையாதுக்காக. ஏன் நான் சொல்றேன்னா, வளர்ந்து வர கட்சி தம்பி, இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஆரம்பத்திலேயே அதை முடிச்சாதான் கரெக்டா இருக்கும். ஆரம்பத்துல எண்டு கார்டு போடுங்க, கரெக்டா எண்டு கார்டு போடுங்க, கரெக்டா மெயின்டைன் பண்ணுங்க சார். கட்சி உங்க கண்ட்ரோல் வச்சுங்க சார். இப்ப நடக்கிறத பார்த்தா கட்சி அவர் கண்ட்ரோல்ல இருக்க மாதிரி கட்சி அவங்க கண்ட்ரோல்ல இருக்க மாதிரி தெரியல, இவர் கண்ட்ரோல் இருக்க மாதிரி தெரியல, இவங்க கண்ட்ரோல்ல தான் அவரே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இதுதான் ஒரு மைனஸ். அதே மாதிரி உங்க கட்சி நிர்வாகிகள் நம்ம இன்னொரு வீடு தனியா பேசுவோம். அதை பத்தி இன்னைக்கு இதை பத்தி தான் பேசுவோம். நம்ம இதை என்ன பண்ண ஷார்ட் லிஸ்டா முடிச்சுக்கலாம். திருப்பி கண்டினியூ போட்டு நம்ம அவரை பத்தி தனியா அந்த கட்சியை பத்தி விமர்சனம் தனியா பண்ணுவோம் நம்ம. சரிங்களா? ரைட். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஊர்ல பேசுறது பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சு. அடுத்த ஊர்ல வந்து அடுத்த சனிக்கிழமை என்ன பத்தி பேச போறோம், அதுக்கு சனிக்கிழமை பத்தி அது விலை கொடுத்தாரு. ஆமா ஆமா, அதே சொன்னதுதான், அது ஒன்றும் தப்பு கிடையாது. அது ஒரு வியூகம் இல்லைங்களா? அவங்க டைப்ல உங்க டைப்ல வியூகம் வச்சிருப்பீங்க, அதெல்லாம் ஒண்ணு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இந்த மாதிரி ஒழுங்கா பேசிட்டு இருந்தீங்கன்னா நாங்க ஒன்றும் கேட்க போது கிடையாது. அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் உங்கள்கிட்ட முன்னேற்றம் தேவைப்படுது. சினிமா பாணிலேருந்து கொஞ்சம் மாறி வாங்க, ரசிகர்களை வந்து சினிமா பாணில தூண்டாதீங்க. சாமானே மனிதர் மாதிரி பேசுங்க, அவ்வளவுதான். ஆமா, நெக்ஸ்ட் மீட்டிங் தயவு செஞ்சு சார் கொஞ்சம் கிராமப்புறங்களை போய் போடுங்க. தெரியாத ஊர் கண்டிப்பா வெளில தெரிய வரும். அதால நான் முன்னேற்றம் தான் வரும். உங்களால நீங்க கட்சிக்கு வரீங்க, ஜெயிக்கணும் தோல்வி அது முக்கியம் கிடையாது. விஜய் சார் வந்தாரு, இந்த ஊர் இப்படி மாறினுச்சு சொன்னா உங்களுக்கு ஒரு பெருமை தான். எங்களுக்கு அதை பத்தி ஒரு விஷயம் இருக்கு. எங்க ஊருக்கு வாங்க, நான் வரேன். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். நன்றி. தேங்க்யூ.